A1 மீடியா செய்திகள். முத்தியால்பேட்டை வைத்துக்குப்பம் சுடுகாடு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் தலைமையில் போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது வைத்துக்குப்பம் அருகே உள்ள சுடுகாடு பகுதியில் மர்ம நபர் ஒருவர் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்ததும் சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மர்ம நபரை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அவர் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அந்த நபரிடம் நடத்திய விசாரணையில் முத்தியால்பேட்டை அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த சார்லஸ் என்ற முருகன் என்பதும் பணம் சம்பாதிக்க கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் சார்லஸ் என்ற முருகன் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் அவரிடம் இருந்து 90 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி லெகசி சார்பில் குருமாப்பட்டு சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி லெகசி மற்றும் குருமாப்பேட் அடுக்குமாடி குடியிருப்பு நலசங்கத்தின் சார்பில் இலவச மருத்துவ முகாம் குருமாப்பட்டு சமுதாய நலக்கூடத்தில் இன்று நடைபெற்றது. ரோட்டரி சங்க தலைவர் சரவணன் தலைமையில் நிர்வாகிகள் கந்தன், பழனி, செல்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தனர். தமிழ்நாடு அரசு மாவட்ட தொற்று நோய் நிபுணர் டாக்டர் விஷ்ணுகுமாரன் தலைமையிலான குழுவினர் இரத்த அழுத்தம், புற்றுநோய் பரிசோதனை, மார்பக பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி சிகிச்சை அளித்தனர். இதில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் சனி பிரதேச வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மாலை சனி பிரதேச வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். பிரதேச வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஏற்றி போற்றியவர்கள் சுஜி, ஸ்ரீஜா, இஷான் குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஒதியப்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் சனி பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருகம்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. சனி பிரதோஷ வழிபாட்டினை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர்கள், ஒதியம்பட்டை சேர்ந்த ஆறுமுகம் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்காலில் மகளிர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின். அருகில் நின்று எங்களது குறைகளை கேட்டறிந்த எளிமையான தலைவர் எங்களுக்கு கிடைத்ததில் பெருமிதம். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் லட்சிய ஜனநாயக கட்சியில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. மகளிர் அணி மற்றும் நிர்வாகிகள் ஒவ்வொருவராக அறிமுகம் செய்து கொண்டு காரைக்கால் மாவட்டத்தில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து தெரிவித்தனர். கட்சியின் தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடியாக நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். பின்னர் ஆலோசனை கூட்டத்திற்கு வந்த மகளிர் கட்சி தலைவர் சார்லஸ் மார்ட்டின் உடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். அருகில் நின்று எங்களது குறைகளை கேட்டறிந்த இவ்வளவு எளிமையான தலைவர் எங்களுக்கு கிடைத்ததில் பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தனர். புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தமிழக வாலிபரை போலீசார் கைது செய்தனர்.
புதுச்சேரியில் விரைவில் தேர்தல் நடைபெறுவதையொட்டி எல்லை பகுதியான கனகச்செட்டிக்குளம் பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து நேற்று கனகச்செட்டிக்குளம் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்தவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததை அடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அதில் அவர் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகா கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் சிகிச்சைக்காக சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்தது. இதையடுத்து பிரசாந்த் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் தில்லை நகர் பூங்காவில் லயம் சிலம்பம் அகாடமி மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு சிலம்ப அடவு முறைகளை தொடர்ந்து 45 நிமிடம் சுற்றி உலக சாதனை படைத்தனர். வில்லியனூர் தில்லை நகர் பூங்காவில் லயம் சிலம்பம் அகாடமி மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு சிலம்ப அடவு முறைகளை தொடர்ந்து 45 நிமிடம் சுற்றி உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் தலைமையேற்று மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார். மேலும் சிறப்பு அழைப்பாளராக தேசிய நல்லாசிரியர் கலைமாமணி, தண்டபாணி ஆசிரியர் வாஞ்சிநாதன், நற்பணி மன்றம் ராமன், குமுகாயம் நண்பர்கள் வட்டம் பரசுராமன், கவிஞரேறு வாணிதாசனார், கலை இயக்கிய பேரவை தலைவர் முருகன், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குழு சரவணன், வில்வம் ஃபவுண்டேஷன் தசரதன், வாசவி கிளப் விஜயன், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி பஞ்சாப் சரம், சமூக சேவகர் தனசேகரன் மற்றும் பெற்றோர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை லயம் கல்சுரல் அகாடமி சார்பில் சிலம்பம் ஆசிரியர் லயம் அன்புஜெகன் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள், ஊர் பெரியவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஏஜி பத்மாவதி மருத்துவமனையில் 6வது நீரிழிவு நோய் மருத்துவ கருத்தரங்கு நடைபெற்றது. புதுச்சேரி ஏஜி பத்மாவதி மருத்துவமனையில் 6வது நீரிழிவு நோய் மருத்துவ கருத்தரங்கு சிறப்பாக நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் மருத்துவமனையின் தலைமை மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் இளங்கோவன் தொடங்கி வைத்தார். கருத்தரங்கில் பல்வேறு துறைகளில் சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு நீரிழிவு நோயை மையமாக கொண்டு பல முக்கிய தலைப்புகளில் உரையாற்றினர். தலைமை சிறப்பு நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் எஸ் அருள்முருகன் நீரிழிவு மற்றும் உடல் பருமன் நடைமுறையில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் என்ற தலைப்பில் உரையாற்றினார். நீரிழிவால் ஏற்படும் இதய பாதிப்புகள் குறித்து தலைமை இதய நிபுணர் டாக்டர் சிந்து இளங்கோவன் மற்றும் இதய மருத்துவர் டாக்டர் ஆனந்தராஜ் ஆகியோர் விளக்கமளித்தனர். நீரிழிவு மருந்தியல் சிகிச்சை குறித்து டாக்டர் தரண்குமார், இன்சுலின் பயன்பாடு குறித்து டாக்டர் ஷேக் அன்வர் உசேன் உரையாற்றினார். சிறுநீரக பாதிப்புகள் குறித்து தலைமை சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் கே குமார் உரையாற்றினார். நரம்பு பாதிப்பு குறித்து தலைமை நரம்பியல் நிபுணர் டாக்டர் பாலசுந்தரன் மற்றும் கண் பாதிப்பு குறித்து கண் மருத்துவர் டாக்டர் விஜய் பிரியா உரையாற்றினார். நீரிழிவு நோயின் தொற்று தடுப்பு மற்றும் தடுப்பூசி தொடர்பாக சிறப்பு குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் விளக்கமளித்தார். கர்ப்பகால நீரிழிவு தொடர்பாக தலைமை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் இந்திரா ஸ்ரீனிவாசன் மற்றும் சிவலட்சுமி ஆகியோர் உரையாற்றினர். மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் CS ஆதிகணேஷ் மற்றும் புரோஃபசர் நாச்சியப்பன் ஆகியோர் நன்றி உரை வழங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்தனர். இக்கருத்தரங்கில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். காரைக்கால் வடக்கு LJK கிளை அலுவலகம் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட வடக்கு தொகுதிக்குட்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் வடக்கு கிளை அலுவலகம் சிங்காரவேலர் சாலையில் திறந்து வைக்கப்பட்டது. மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் முருகானந்தம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு மலர் மாலைகள் அணிவித்து பரிவட்டம் கட்டி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மகளிர்கள் உற்சாகமாக பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. விழாவை தொடர்ந்து தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் பொதுமக்களிடம் உரையாற்றினார். அப்போது இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்படும் தமிழக மற்றும் புதுச்சேரி மீனவர்களை மீட்பது தொடர்பாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளை விடுவிப்பது தொடர்பாகவும் கட்சி சார்பில் தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். மேலும் இலங்கைக்கு வழக்கறிஞர் விசா பெற்று நீதிமன்றத்தில் நேரடியாக வாதாடும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றார். காரைக்காலில் கந்துவட்டி கொடுமையால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கந்துவட்டியை முற்றிலும் தடுக்க உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருப்பதால் மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்றும் மக்களின் நலனுக்காக கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து செயல்பட தயார் என்றும் தெரிவித்தார். இறுதியாக வடக்கு தொகுதி மக்களும் கட்சிக்கு ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
முத்தியால்பேட்டை ரங்கவிலாஸ் தோட்டம் பகுதியில் ரூபாய் 14 லட்சம் மதிப்பில் புதியதாக அமைக்கப்பட்ட சுத்திகரிப்பு குடிநீர் நிலையத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ரங்கவிலாஸ் தோட்டம் வடக்கு மண்டல மேல்நிலை நீர்த்தேக்க வளாகத்தில் ரூபாய் 14 லட்சம் மதிப்பில் புதியதாக சுத்திகரிப்பு குடிநீர் நிலையம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூஜை செய்து மக்கள் பயன்பாட்டிற்காக சுத்திகரிப்பு குடிநீர் நிலையத்தை திறந்து வைத்தார். இதன் மூலம் ரங்கவிலாஸ் தோட்டம், திருவள்ளுவர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த குடும்பங்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளநிலை பொறியாளர் நடராஜன் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மனிதநேய மக்கள் கட்சியின் எழுச்சி மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மாநில உரிமைகளையும் சிறுபான்மையினரின் கோரிக்கைகளையும் வலியுறுத்தி எழுச்சி மாநாடு தட்டாஞ்சாவடி கமிட்டி மைதானத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் உள்ளாட்சி முதல் நாடாளுமன்றம் வரை இஸ்லாமியர்களுக்கு உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை 2 விழுக்காட்டிலிருந்து 6 விழுக்காடாக உயர்த்த வேண்டும், வக்ஃபு வாரியத்திற்கு தனி அமைச்சகம் அமைத்து உடனே தலைவரை நியமிக்க வேண்டும், புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டன. மாமக மாநில தலைவர் பேராசிரியர் எம்எல்ஏ ஜவாஹிருல்லா மற்றும் மாநில பொதுச் செயலாளர் எம்எல்ஏ அப்துல் சமது ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்த மாநாட்டில் கூட்டணி கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கினர். மாவட்ட தலைவர் சகாபுதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் சமூக நீதியை நிலைநாட்டவும் இந்த மாநாடு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது. போலி மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து சாரும் பெண் ரூபாய் 2 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்தார். புதுச்சேரி புதுசாரத்தைச் சேர்ந்த பெண் கூகுள் பே ரிவார்ட்ஸ் மூலம் குறைந்த விலையில் ஏர்பாட் வாங்குவதற்கான வவுச்சர் கிடைத்துள்ளது. அதை கொண்டு ஏர்பாட்களை வாங்க ஆன்லைனில் விண்ணப்பித்த போது அப்பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் மொபைல் செயலியை அனுப்புவதாகவும் அந்த செயலியை மொபைலில் பதிவிறக்கம் செய்து தனது வங்கியின் விவரங்களை பதிவு செய்யும்படி கூறியுள்ளார். இதை நம்பிய அப்பெண் தனது வங்கி கணக்கு விவரங்களை பதிவிட்ட சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 2,09,711 ரூபாய் மர்ம நபர்கள் எடுத்து ஏமாற்றியுள்ளனர். இதேபோல் வில்லியனூரைச் சேர்ந்த பெண் 8,000 ரூபாய், லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் 5,000 என 3 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 2,22,711 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மேட்டுப்பாளையம் கனரக வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் கத்தியுடன் சுற்றித் திரிந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மேட்டுப்பாளையம் கனரக வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் சந்தேகப்படும்படி சுற்றித்திருந்த நபரை பிடித்து சோதனை செய்த போது அவர் கத்தியை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் செயின் பால்பேட் பகுதியைச் சேர்ந்த காக்காமுட்டை என்கிற மதன் 21 வயது என தெரியவந்தது. இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்து மதனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்கால் தெற்கு தொகுதி உட்பட்ட கலையக்கட்டி மதகு பகுதியில் ஆற்றங்கரை ஓரத்தில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் அடிப்படை வசதிகள் வேண்டி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களிடம் கோரிக்கை. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட கலையக்கட்டி மதகு பகுதியில் ஆற்றங்கரை ஓரத்தில் சுமார் 65 குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் இல்லை என புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் புகாரை தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளர் அப்துல் பாசித் ஏற்பாட்டில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் கூரைகளில் தார்பாய் கொண்டு மூடி வருவதாகவும், மழைக்காலங்களில் சிரமமாக இருப்பதாகவும், கழிவறை வசதிகள் இல்லை எனவும், பள்ளி செல்லும் குழந்தைகள் கை குழந்தைகளை வைத்து சிரமப்படுவதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர். முன்னதாக அங்கு வசிக்கும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிலையில் லட்சிய ஜனநாயகத்தின் தலைவர் சார்லஸ் மார்ட்டின் கூறுகையில், சட்டமன்ற உறுப்பினர் வாக்கு சேகரிக்க மட்டும் வராமல் மக்களின் வாழ்வாதாரத்தை தெரிந்து அவர்களது நலத்திட்ட பணிகளை செய்து கொடுக்க வேண்டும் எனவும், இங்கு வசிக்கும் மக்கள் நீண்ட காலமாக பட்டா இல்லாமல் இருக்கின்றனர். ஆற்றங்கரை ஓரத்தில் இருப்பதனால் விஷப்பூச்சிகள், விஷ ஜந்துக்களினால் மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். எனவே தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட நிர்வாகம்
அரசாங்கம் போர்க்கால அடிப்படை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லட்சிய ஜனநாயகரின் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கேட்டுக்கொண்டுள்ளார். இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.